தனது கண்டன உரையை பதிவு செய்ய அண்ணன் நாச்சம்பட்டி ஜாகிர் ஹுசேன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பசுவதை சட்டம் அறுக்கல் தடை இதெல்லாம் முன்னாடியே வந்தது. பசுவதை சட்டம் எல்லாம் பொதுப்படையாக இருந்துட்டு, ஆனால் சூழ்ச்சி வெல்லக்கூடியவன் அல்ல. நீ மனிதன் எவ்வளோதான் இஸ்லாத்தை கடைப்பிடணும், இஸ்லாத்தை முடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எந்த விதத்தில் செயல்பட்டாலும் அல்லாஹ் சூழ்ச்சியானதுக்கு மேல் சூழ்ச்சியாகும். இதை நம்ம இஸ்லாமானவர்கள் நன்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பல காரியங்கள் இறங்கும் போது, இப்போ நம்ம எந்த முஸ்லீமும் எந்த கோயிலில் தடுக்கணும், எந்த கோயிலில் இது பண்ணணும் வார்த்தையை இன்னும் யூஸ் பண்ண கிடையாது. ஆனால் இந்த இந்துத்துவவாதிகள், இந்து மக்கள் கிடையாது, இந்துத்துவவாதிகள் இன்னைக்கு வாதிக்கிறது பள்ளிவாசலில் நமக்கு வேண்டப்படாத பண்டைய இறைச்சிகளை அறுக்கணும் அப்படிங்கிறத போட்டணும் அப்படிங்கிறத அவங்களுடைய குறிக்கோள். ஏன்னா இது பெரிய சூழ்ச்சி கிடையாது. அவன் சூழ்ச்சி செய்யக்கூடியவன் சூழ்ச்சி செஞ்சுட்டு இருப்பான். அல்லாஹ் சூழ்ச்சியை வெல்லக்கூடியவன். அவனுடைய சூழ்ச்சி பெருசாக இருக்கும். அல்லாஹ் எல்லாத்துக்கும் பொறுமையை தரணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஈமான் இஸ்லாத்தை வலுவடைய செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கும். நம்ம எவ்வளோ குறிக்கோளாக இருக்கிறோமோ அதே மாதிரி எதிரியும் அவனுடைய துன்பம் அதிகமாக இருக்கும். இதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த கண்டனை கொடுத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரகாத்துஹு ரஹ்மத்துல்லாஹ். கண்டன கூட்டத்தை அனைவரும் இருந்து சிறப்பித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.